நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் 1,05,000 விராலிமலை மக்களுடைய மனதை தொட்டு வணங்கி உங்களுடைய பொற்பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கி நன்றி 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 என கோடான கோடி நன்றிகளை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக வரலாற்றில் நம்முடைய விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் இதுவரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் எனக்கு தெரியும் உங்கள் மனசு. நான் அடிக்கடி சொல்லுவேன், விஜயபாஸ்கர் உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த பிள்ளையை விட்டுட்டு வேற பிள்ளையை நினைக்க முடியுமா அப்படின்னு நான் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் கேட்டேன். அது எப்படி நான் நினைக்க முடியும்? நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை விட்டுற மாட்டோன்னு இறுக்கி பிடிப்பீங்க, அன்பாக கை கொடுப்பீங்க, ஆதரவு கொடுப்பீங்க, புன்னகையால் சொல்லுவீங்க, போட்டுற சாமி நீ போயிட்டு வா சாமி, நீ அடுத்த ஊரை பாரு, எங்கள் ஊரில் ஓட்டு கேட்கணுமா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க. நம்பிக்கை மட்டும் கொடுக்கல, வாக்களிச்சிங்க. எவ்வளோ வாக்கு? கிட்டத்தட்ட 1,05,773 வாக்குகளை இன்றைக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனால் 51% வாக்குகளை 51.87% வாக்குகளை அளித்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டிலேயே முக்கியமாக எல்லோரும் புருவத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு விராலிமலை 62,073 வாக்கு தான் உண்மை. இன்னைக்கு கூட கல்யாணம், கிட்டத்தட்ட 42 கல்யாணம் நெருக்கி முடிச்சிட்ட 1% நீங்கள் எதிர்பார்க்கின்ற, நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற, எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த கோரிக்கைகளை இந்த விஜயபாஸ்கருடைய குரல் சட்டமன்றத்திலே விராலிமலை தொகுதிக்காக ஓங்கி ஒலிக்கும். சொல்லியிருக்கிறோம், விராலிமலை முருகனுக்கு வெள்ளி ரதத்தை கொடுத்தோம் அம்மா ஆட்சியில, தங்க ரதம் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். நிறைவேற்றி காட்டுவேன், நிறைவேற்றி காட்டுவோம். தொகுதிக்கு காவிரி வைகை குண்டாறு திட்டம் கடந்த ஆட்சியில் பல முறை ஓங்கி குரல் கொடுத்தேன். மீண்டும் இந்த ஆட்சியில் நான் ஓங்கி குரல் கொடுப்பேன். உங்களுக்காக இந்த விஜயபாஸ்கருடைய குரல், இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியுடைய குரல், இந்த மக்களுடைய எண்ணம் சட்டமன்றத்திலே ஓங்கி ஒலிக்கும் என்பதை நான் அன்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளையை பற்றி, இந்த பிள்ளை எப்படி ஓடும், எப்படி சுறுசுறுப்பா இருக்கும், எவ்வளவு வேகமா உழைக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்க மனசு போல நான் நடந்துக்குவேன். அப்படிதானே? நம்பிக்கை இருக்காமா? நம்பிக்கை இருக்கா? எப்போதும் போல உங்க மனசு நினைக்கிறது போல விஜயபாஸ்கர் நடந்துக்குவேன். கோயில் நாளை கூட திருவிழா, வடம் பிடிக்க வந்துடுவேன், தேரு நான் வருவேன், திருவிழா நான் வருவேன், ஊரு நான் வருவேன், ஜல்லிக்கட்டு நான் வருவேன், கபடி நான் வருவேன், கிரிக்கெட் நான் வருவேன். எப்போதும் களத்தில் உங்களோட நிற்பேன். அதான் விஜயபாஸ்கர். ஆஸ்பத்திரி நாள் நிற்பேன், அவசர நாள் நிற்பேன். நீங்கள் ஃபோன் பண்ணால் 108 வேகமாக வருதோ இல்லையே, விஜயபாஸ்கர் வேகமாக வந்துடுவேன். அதை விட வேகமாக வந்துடுவேன். வரமாட்டேன் சாமி, எப்போதும் வந்துடுவேன். அதனால் எப்போதும் உங்களோடு இருக்கக்கூடிய, உங்களுக்காகவே இருக்கக்கூடிய இந்த மக்கள் தான் என்னுடைய ப்ரையாரிட்டி. விஜயபாஸ்கருக்கு என்ன முன்னுரிமை? வாட் இஸ் மை ப்ரையாரிட்டி? என்னுடைய முன்னுரிமை என்பது என்னுடைய தொகுதி மக்கள். அதான் தான் நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு தொகுதி மக்கள் தான் எனக்கு முன்னுரிமை. நீங்க தான் எனக்கு முக்கியம். நீங்க தான் வாக்களிச்சிருக்கீங்க, நீங்க தான் வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. வாக்குகளை பெற்றுக் கொடுவதற்காக களத்தில் நின்று சுழன்று பணியாற்றிய நம்முடைய கழக நிர்வாகிகள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, கோடான கோடி நன்றி. களத்தில் நின்று மைக்க பிடிச்சு மக்களிடத்திலே பேசிய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதனால விஜயபாஸ்கர் உங்க வீட்டு பிள்ளை, எப்போதும் போல இதே வேகத்தோடு சுறுசுறுப்போடு, மசில் பவர்னு சொல்லுவேன், இந்த உடம்புல வேகம் இருக்கின்ற வரை, இந்த உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கின்ற வரை, இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியில இந்த பொதுமக்களுடைய நலனுக்காக உங்களுக்காக உழைப்பேன். நீங்க ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு குடும்பத்துல ஒண்ணு நினைச்சுக்கங்க, அப்பா இருப்பாரு, அம்மா இருப்பாரு. குடும்பத்துல அப்பா இருப்பாரு, அம்மா இருப்பாரு. இல்ல, குடும்பத்துல நம்ம பசங்க இருப்பாங்க, இல்ல நம்ம மருமகன் இருப்பாரு, இல்ல நமக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. எல்லாத்துக்கும் மேல அவசரத்துக்கு உங்களுக்காக உதவி செய்வதற்கு, குரல் கொடுப்பதற்கு உங்க வீட்டுல விஜயபாஸ்கர் ஒரு புள்ள இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஓட்டு கேட்கிறப்ப நம்ம தாய்மாரெல்லாம் சொன்னாங்க, அண்ணா வணக்கண்ணா, ரேஷன் கடைக்கு போறோம், ரேஷன் கார்டில் மட்டும்தான் விஜயபாஸ்கர் பேர் இல்ல, மற்றபடி எங்க குடும்பத்துல நீங்க ஒரு ஆள்னு சொன்னீங்க. நான் அதை மறக்கல, இப்பவும் நான் சொல்றேன் அண்ணா, அதுல இருக்கேண்ணா, இப்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எந்த உதவியானாலும் உங்க குடும்பத்துல ஒரு எமர்ஜென்சினா ஒருத்தர் கால் பண்ணுவோம்ல, அந்த காலை உங்க சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கருக்கு எப்போதும் நீங்க பண்ணுங்க.
எப்போதும் சொல்லி விடுங்க. எப்போதும் உங்களுக்காக, அம்மா வணக்கம்மா, எப்போதும் உங்களுக்காக நான் களத்திலே நிற்பேன். எப்போதும் உங்களுக்காக நான் களத்திலே நிற்பேன். எப்போதும் இந்த விராலிமலை நிலத்திலே நிற்பேன். ஜல்லிக்கட்டில் நிற்பேன், தேரில் நிற்பேன், திருவிழாவில் நிற்பேன், எல்லா நேரத்திலையும் கல்யாணத்தில் நிற்பேன், காது குத்தில் நிற்பேன், எல்லாத்துலேயும் உங்களோட நிற்பேன். கபடியில் நிற்பேன், கிரிக்கெட்டில் நிற்பேன். ஆக உங்களுக்கு பிடித்தவராக, உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடித்தவனாக, உங்களுக்கு உழைப்பவராக, உங்களுக்கு பணியாற்றுபவனாக என்னை மீண்டும் 4வது முறையாக இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். எல்லாரும் உத்து பார்க்கலாங்க. விஜயபாஸ்கர் அப்படி என்ன செஞ்சார், இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. அது என் மனசுக்கு தெரியும், உங்க மனசுக்கு தெரியும். இதை விட நீங்கள் இன்னும் என்னை அதிகமாக விரும்புகிற அளவுக்கு விஜயபாஸ்கர் உங்களிடத்தில் நடந்து கொள்வேன் என்பதை மட்டும் மீண்டும் 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 தெரிவித்துக் கொண்டு உங்க எல்லாருக்கும் நன்றி, உழைத்ததற்கு நன்றி, வாக்குகளை பெற்றுக் கொடுத்ததற்கு நன்றி. சின்ன காலம் சுப்பிரமணியம் நம்ம நிர்வாகி சுரேஷ் சாமி வணக்கம். எல்லா கிராமத்திலையும் எல்லா பஞ்சாயத்திலையும் சொல்லுங்க. நம்ம நன்றி 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 என தெரிவித்துக் கொண்டு வாக்களித்த நல்ல உள்ளங்கள் அத்துணை பேருக்கும் கோடான கோடி நன்றி நன்றி என நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிற. எல்லா ஊருக்கு வர்ற, விராலிமலை இன்னைக்கு கல்குடி போற, அதுக்கப்புறம் பூஜைக்குடி போற, மேற்பூஜைக்குடி போற, நாளைக்கு போற, நாளன்னைக்கு நன்றி சொல்றேன். உள்ளுள்ளதான் இருப்பேன், எப்போதும் உங்களோட இருப்பேன், உங்க உள்ளத்துல இருப்பேன். விஜயபாஸ்கர் உங்க மனசுல இருப்பேன். வணக்கம் வணக்கம் அம்மா, வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் நன்றி. அண்ணனின் சார்பாகவும் நமது தொகுதி மக்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். தமிழக வரலாற்றிலேயே 4வது முறையாக விராலிமலை நன்றி தெரிவிப்புகளை அமைத்துக் கொடுத்து திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.